கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைக்கும் செப்பனியா 3வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் கர்த்தராகிய தேவன் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை நீ காணாதிருப்பாய் அப்படின்னு சொல்லி இருக்கிறதில்ல. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார், இனி நீங்க தீமையை காண்பதில்லை. ஆனா பலர் இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், நீ பாவம் செஞ்சுட்ட, தேவனுக்கு விரோதமான காரியத்தை செஞ்சுட்ட, அப்படி இருக்கும் பொழுது தேவன் உன் கூட எப்படி இருப்பாரு, அதனால நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும், துன்பத்தை அனுபவிக்க தான் செய்யணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா வேதம் தெளிவா சொல்லுகிறது, பாவிகளை நேசிக்க தான் தேவகுமாரன் உலகத்திற்கு வந்தார். உங்கள்கிட்ட ஒரு பாவம் இருக்கு அப்படின்னா தேவன் அல்லாமல் அந்த பாவம் உங்களை விட்டு விலகி செல்லாதுங்க. தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து வெளிவர முடியும். அந்த பாவம் செய்யக்கூடிய ஆற்றல இருந்து வெளிவர முடியும். தேவன்கிட்ட கேளுங்க, எனக்கு இந்த பாவம் இருக்குது, என்னையே அறியாம நான் இந்த தப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், கிருபை தாங்க அப்படின்னு சொல்லுங்க. தேவன் தம்முடைய அளவில்லாத கிருபையை உங்களுக்கு அருளுவார். நீங்க அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று வெளியே வர்றவங்களா இருப்பீங்க. தேவன் இல்லாமல் ஒரு பாவிக்கு மனம் திரும்புதல் கிடையாது. நீங்க பாவம் செய்யறதுனால தேவன் உங்களை விட்டு விலகிடுவார் அப்படின்னா நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்படுவீங்க? அதனால யார் என்ன சொன்னாலும் நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க. என் தேவன் என் கூட தான் இருக்கிறார். நான் பாவம் செய்யறேன் அப்படின்னா அந்த பாவம் எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை நிறுத்தி போட முடியாது. அந்த பாவத்தை மாற்றி போடுவதற்கு தேவன் எனக்கு கிருபை அளிக்கிறான்னு சொல்லுங்க. தேவனுடைய கிருபை உங்க வாழ்க்கையில வரும் பொழுது நீங்க அந்த பாவத்திலிருந்து வெளியில வருவீங்க. அந்த பாவத்தின் விளைவுகளுக்கு நீங்க மீட்டு கொள்ளப்படுவீங்க. கர்த்தர் உங்கள் ஆக்கினைகளை எல்லாம் உங்களை விட்டு அகற்றி போடுவார். சத்துருக்களுக்கு விலக்கி பாதுகாப்பார். உங்களோடு கூட இருந்து இனி தீங்கை காணாதிருக்கும்படியாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அனுகிரகம் பண்ணுவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.